Hey fam, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில நம்ம Gwen தாங்க இருக்காங்க. என்னடா திடீர்னு Gwen இறக்கிட்டே அப்படினு கேக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லங்க. சோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ நம்ம Gwenல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அது எப்படி இருக்கு, மைலேஜ் தருதா, பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப சேனல் போட நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டா ஐடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. புடிச்சா ஃபாலோ பண்ணி வெச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேல வெயிட் பண்ணனும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃபேம் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம Gwenோட சைடு லுக்கு. ஸோ இந்த எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம் லுக் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் மாட்டினதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறுத்தியிருப்பேன். எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் பெருசாக போட்டிருக்க மாட்டேன். அதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக் ப்ராப்ளம் வந்துச்சுங்க. அதனால் உங்களுக்கு எந்த அளவு அதில் கிளியராக கேட்டிருக்கும்னு எனக்கு தெரியல. அண்ட் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ராப்ளம்லாம் வராதா, இன்ஜின் ப்ராப்ளம் வராதா, போலீஸ் ப்ராப்ளம் வராதா, ஸோ மைலேஜ் எவ்வளோ தருதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் ஒரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா Gwenக்கு இந்த எக்ஸாஸ்ட் செட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாஸ்ட் போட்டிருந்தேன்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் மெயினாக எக்ஸாஸ்ட் போட்டால் போலீஸ் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க. ஸோ போலீஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். இது பார்த்தீங்கன்னா இல்லீகல் தாங்க. எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. சிட்டி சைடில் ஓட்டும் போது பார்த்து சேஃபாக ஓட்டிக்கோங்க. உங்கள் வண்டிக்கு போடுற மாதிரினா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சவுண்டு கிளியராக இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பேரல் வந்து சின்னதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோவாக இன்னும் சவுண்ட் அதிகமாக ரொம்ப கரகரன்னு பார்த்தீங்கன்னா கேட்டுச்சு. அதனால தான் சரி புதுசாக ஒரு எக்ஸாஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பேக்காக Gwenக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் போட்டு நான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்து போடுறேன். அண்ட் எக்ஸாஸ்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா நான் போகும்போது காமிக்கிறேன் எந்த அளவு பியூராக இருக்குன்னு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் அப்கிரேட் ஆயிருக்கா பழைய எக்ஸாஸ்ட்க்கும் புது எக்ஸாஸ்ட்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்கிறாங்க. இந்த எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா 3 to 4 மைலேஜ் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கிது. உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா ஓல்டு மாடல் எக்ஸாஸ்ட் போட்டிருந்தால அந்த மாடல் ஆக்ரோபோவிக்கில், ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக எனக்கு எக்ஸாஸ்ட் வந்து போட்டதுக்கப்புறம் மைலேஜ் கிடைச்ச மாதிரி ஃபீல் இல்லை. பட் இந்த எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 to 4 மைலேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஃபீல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கிடைக்குது. நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரிப் 2 அண்ட் ட்ரிப் 1ல் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே மைலேஜ் செக் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 180 அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 53. நான் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸ் கணக்கில் பெட்ரோல் போட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகுதுங்கிறது எப்பயுமே நான் எக்ஸாஸ்ட் போட்டாலும் ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் இருந்தாலும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா போடுற பெட்ரோலுக்கு எந்த பெட்ரோல் பங்க்கில் நல்ல மைலேஜ் கிடைக்குதுங்கிறது பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நம்ம வந்து மோர் தென் 3 to 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த பைக்கிங் ஃபீல்டில் ஃபுல்லாக இருக்கும். அதனால் பைக் பற்றியான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே தெரிஞ்சுப்பேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாஸ்ட் வராது. ஸோ மெயின் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா வர ஸ்டாக்லேயே தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பாதியிலே பெண்டு பார்த்தீங்கன்னா HT எக்ஸாஸ்ட்டில் வந்து பெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த எக்ஸாஸ்ட் உங்களுக்கு தெரியும் PK பைக்கர் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DB கில்லர் இல்லாத டைப்புங்க. பட் DB கில்லர் இல்லைனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப கிளியராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடைக்காது, காது அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட்டில் வராது. ஸோ உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஒன்று காமிக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்களா, அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டிலே பண்ண ஆசை இல்லை. அதனால தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நியூட்ரலில் இருக்கா? ஓகே, நியூட்ரலில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். ரொம்ப மைல்டாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த எக்ஸாஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. செம்மையாக இருக்குது. பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்து எக்ஸாஸ்ட்னே சொல்லலாம் பழைய எக்ஸாஸ்ட்டை விட. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DB கில்லர் இருக்குது. ஸோ நீங்கள் DB கில்லர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். DB கில்லர் அதாவது போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா DB கில்லர் இல்லாமல் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி எடுத்து போட முடிஞ்சால் போடுவோம். இது ரொம்ப நாளாக கிடையாதுங்க. ஸோ இப்போ போகணுன்னு ஒரு ஆசை, அதனால் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ். அண்ட் ஃபேமிலி கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா எதுவும் பேசல, பியூர் எக்ஸாஸ்ட் நோட்டை ஃபீல் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு பியூர் எக்ஸாஸ்ட் நோட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டோரி ஆர் இன்ஸ்டாகிராமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் பேச போகிறது கிடையாது. போமா தான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஸ்பீடாக. அவ்வளோதான். 360 கேமரா யூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவங்க வந்து நம்மளை கண்டென்ட்டாக யூஸ் பண்ணிடுவாங்க. வேணாம், நம்ம யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது ரோட் சைடில். அந்த எக்ஸாஸ்ட் நோட் பிடிச்சிருக்கா கைஸ்? ஸ்டார்டிங்கில் தரமாக இருந்திருக்குமே. ரொம்ப நாள் ஆச்சுங்க. சும்மா எவ்வளோ போகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோமா? டாப் எண்ட் டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம்.
வெடிக்குதுங்க படப்படன்னு. ஆக்சிலேட்டர் விட்டா பார்க்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க என்ன ஸ்டாப் எல்லாம் ஓட்டிட்டு. அது எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு, எனக்கு ஓட்டவே பயமாக இருக்குது. போகும் ஒரு 145 அசால்ட்டாக போகும். அதுவும் விண்ட்லாஸ்ட் எனக்கு அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு மேலே ஃபுல் பண்ண விரும்பலை. மைலேஜ் ஓகேங்க, ஒரு பக்காவான மைலேஜ் தருது இந்த எக்ஸாஸ்ட் போட்டதுக்கப்புறம். யா ஆல் நியூ ஹிமாலயன். வாவ் நல்லாயிருக்கு. இந்த ஹைவேஸில் பார்க்கும்போது வேறு யாரும் வராங்களா? இல்லை வரல. ஸோ லாஸ்ட்டாக இவர் போகிறாரு. சே இந்த ரைடிங் நல்லா இருக்குங்க. அந்த ஃபீலு சொல்கிறப்போ உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபீல் பண்ணி பாருங்கள், தரமாக இருக்கும். அண்ட் ஓகேங்க, ஸோ நமக்கு என்ன காமிச்சிட்டேன் வீடியோவில். ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஐயோ 700 பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு யூட்டனை போட்டுரும். இப்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட் கைஸ், ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட். இன்றைக்கே சொல்கிறேன், சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில். சில ரேண்டம் கப்பல்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க ஹைப் ஏற்றி இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு வளர வைக்கிறது அவங்க தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி டேரு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க, சொல்கிறதெல்லாம் பண்ணுறாங்க கமெண்ட் செக்ஷனில். அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதெல்லாம் பண்ணும்போது இன்னும் கேவலமாக பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில். அதெல்லாம் பார்க்கும்போதே என்னடா இவங்களுக்குலாம் 6 அறிவு கொடுத்துருக்கானா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா எனக்கு வருது. இப்போலாம் இருக்காதிங்க, அவங்களும் ஒரு ஹியூமன் தான். ஃபஸ்ட்டு ஹியூமனாக மதிங்க. ஒரு டாக் கொடுக்குற லவ்வை பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதனால தான் இங்கே வெறுப்பு, பொறாமை எல்லாமே பார்த்தீங்கன்னா வருது. அதான் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ஓகே, நான் இதுக்கு மேலே அதை பற்றிலாம் பேச விரும்பலை. அதை பற்றிலாம் பேசணும்னா இன்னொரு செப்பரேட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போடுறேன். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேம், கீப் சப்போர்ட்டிங். எங்க கூட சேஃப் பண்ணுங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கேஷ். உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. டாடா பை, அடுத்த வீடியோ சந்திப்போம். வரட்டாமாமே. தலைவர் காதும் கேட்காது, கண்ணும் பார்க்க முடியாதட்டுக்கு அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக கிராஸ் பண்ணுறாரு. பரவாயில்ல, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நம்ம தெளிவாக இருந்துக்கணும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பை கைஸ்.